பிரான்மலை. இக்கோயிலுக்கு நாங்கள் மானாமதுரையிலேருந்து புறப்பட்டு சிவகங்கை, மேலூர், சிங்கம்புணரி, பிரான்மலையை வந்தடைந்தோம். இக்கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது என்று தகவல் வருகிறது. இக்கோவில் 3 அடுக்குகளாக 3 பகுதியாக காணப்படுகிறது. பாதாளம், மண்ணுலகம், விண்ணுலகம் என்பது போல் 3 அடுக்காக இக்கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாதாள உலகத்தில் திருநெடுங்குன்றநாதர் மற்றும் குயிலமுதனாகி அம்மன் காட்சியளிக்கிறார். நடுவில் படிக பைரவர் காட்சியளிக்கிறார். அதற்கு மேல் விண்ணுலகம் என்று சொல்லக்கூடியதில் மங்கை போகநாத சுவாமி காட்சியளிக்கிறார். இக்கோயிலை தரிசனம் செய்துவிட்டு மலைக்கு பின்பாக உள்ள மலை ஏற தொடங்கணும். இந்த மலை படிகளால் ஆனது. அதில் முதல் இதாக பச்சை அம்மனுக்கு வந்தோம். பிறகு இங்கு ஜீவ சமாதிகள் நிறையாக இருக்கிறது. இந்த மலை அனைவரும் எளிதாக ஏறி வரலாம். இந்த மலைக்கு வருவர்கள் இந்த மலையில் 4-5 கடைகள் இருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளலாம். மிகவும் அற்புதமாக இந்த மலை விளங்கியது. நம் செல்லும் பாதைக்கு ஏற்ப ஆங்காங்கே குறிகள் போடப்பட்டிருக்கிறது. முதல் நிலையாக ஒரே சமதளமாக தான் இந்த பாதைகள் சென்று கொண்டு இருக்கிறது. பின்பு ஒரு அளவு அடைந்த பின்பு படியாக மேல் ஏறி செல்ல வேண்டும். அனைவரும் ஒரு முறையாவது இந்த பிரான்மலையை சென்று பார்த்துவிட்டு அதன் மேல் பகுதியில் இருக்கும் பாலமுருகனையும் தரிசனம் செய்து வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.